நான் எதுக்காக கண்டென்ட் சொன்னேன்னா பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கண்டென்ட். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வசூல் எதிர்பார்க்குறீங்க பொறுத்து தான் ஸ்டார் பவர் தேவைப்படுது. நீங்கள் வந்து மீடியம் வசூல் சின்ன வசூல் ஹாப்பி ஆகிட போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்டார் பவர் தேவை கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒண்டி முடியும் நல்ல பாடணும்னு ஒரு நல்ல சூப்பரான கண்டென்ட். நான் அந்த படத்தை பார்த்து என்ன சொன்னேன், சார் இந்த படத்தில் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டார் பவர் தான் இல்லை. இதே கதையில் ஒரு நம்ம வந்து ராஜ்கிரண் சார் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அந்த வயசானவராக ஒருத்தர் ஒரு கிடா வச்சுக்கிட்டு ஒரு போராட்டம் இருக்குல்ல, ராஜ்கிரண் சார் விட்டுருங்க, அடுத்ததாக இன்னொருத்தர் கூட ராஜ்கிரண் சார் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தர் ஓரளவு பாப்புலராக ஒரு சமுத்திரக்கனி சார் நடிச்சிருந்தாலும் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அந்த படம் மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும், ஆடியன்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. அவர் நடித்தவரை நான் குறை சொல்ல, அவர் கணேசன் நல்லா நடிச்சார். நான் என்ன சொன்னேன், சார் இந்த கதைக்கு தேவைப்படுறது ஒரு ஸ்டார் பவர், ஒரு அப்பீலிங்கான ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. அதுக்கு ஏதாவது லெவல் இருக்கா சார்? அப்படிலாம் இல்லை, அந்த கதை தேவைப்படுற ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கணும். அந்த கதை தேவைப்படுற ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்களே போஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட் வேல்யூ ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. ஓ சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரா, இல்லை ராஜ்கிரண் சார் நடிச்சிருக்காரா, இந்த படம் ஏதோ நல்லா இருக்கும் நினச்சி பாருங்களேன். ஒண்டி முடியும் நல்ல பாடணும் அப்படின்னு ராஜ்கிரண் சார் போட்டு வந்தால் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்காது. எல்லாரும் திரையரங்கில் போய் நல்ல படம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் போய் பார்த்துருப்பாங்க. இப்போது